Hi friends, welcome to my channel HONEYTALKS. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டிலேயே இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி சூப்பராக நம்ம காலை பிரைட்டன் ஆக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே மணி செலவு பண்ணாமல் பெடிக்யூர் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு பார்லர் போகணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெடிக்யூர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங். நம்ம நெயில்ஸில் பழைய நெயில் பாலிஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ஏதாவது ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்து இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரிமூவ் ஆகிடும். வெது வெதுப்பான தண்ணியை ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கோங்க. அதில் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் சால்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஷாம்பூ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த வாட்டரில் நம்ம காலை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு நல்ல துணி எடுத்து காலை தொடச்சிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. அண்ட் இதுக்கப்புறமா நல்லா ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் தோல் எடுத்து இதில் டிப் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து அதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா நம்ம நெயில்ஸ் ஃபுல்லாக அண்ட் நம்மளுடைய ஹீல்ஸ் எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஏதாவது டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் டேனையும் இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். குதிகால்லையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய லெக்ஸ் அண்ட் நெயில்ஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் அதே தண்ணியில் நம்ம காலை விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கியூட்டிக்கல் புஷர் இல்லைனா நம்மளுக்கு நெயில் கட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்மளுடைய நெயில்ஸ் சுற்றி இருக்கிற இடத்த இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய லெக்ஸை ஒரு நல்ல க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் எடுத்து நம்ம லெக்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. கர்ட் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கிற லாக்டிக் ஆசிடால் நம்மளுடைய டெட் செல்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்பவே மாய்ஸ்டராக வச்சுருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா வாஷ் பண்ணிவிடுங்க க்ளீன் வாட்டரில். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்குமே இப்போக்குமே ஒரு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் நல்ல பிரைட்டாக இருக்குது நம்மளுடைய ஸ்கின். இப்போது ஏதாவது வேஸ்லின் இல்லைனா மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் லெக்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மாய்ஸ்டர் ஆக்கிறதுக்காக. ஃபைனலி ஏதாச்சும் நெயில் பாலிஷ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக வீட்லேயே பெடிக்யூர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.